காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஃப்ரம் மீடியா நெட்வொர்க்கிங் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான யாழில் எழுந்த பிரார்த்தனைகள். கொழும்பிலிருந்து புறப்பட்ட தொடருந்தில் மோதிய கார், 17 வயது இளம்பெண்ணுக்கு நேர்ந்த சோகம். காங்கேசன்துறையில் தங்க கடத்தல் முறியடிப்பு, 19 இந்தியர்கள் கைது. இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட 29 சிறுவர்கள் எங்கே? காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் கேள்வி. நுவரெலியா கிரகரிவாவின் நீர் மாசடைந்துள்ளதாக எச்சரிக்கை. வெள்ளத்தில் மூழ்கும் நேபாளம், சீனா உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பு. டிராக்டர் மோதி 7 வயது சிறுமி பரிதாப பலி, மன்னாரில் துயரம். புகையிரத ஊழியர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டில் கட்டுப்பாடு. கிளிநொச்சி யாழ் பல்கலைக்கழக வீதியில் உள்ள தொடருந்து கடவையில் ஏற்பட்ட விபத்தில் இளம் வயது பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த தொடருந்து கடவையை கடக்க முற்பட்ட போது காரை மோதி உள்ளது. இதன்போது காரில் இருந்த 17 வயது இளம்பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். யாழ் மாவட்ட செயலக கேட்பர்கூட மண்டபத்தின் வாயிலில் வைத்திருந்த பதாகையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தங்களது பிரார்த்தனைகளை எழுதி ஒட்டிருக்கின்றார்கள். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையிலிருந்து நூதனமான முறையில் இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயன்ற இந்திய நாட்டை சேர்ந்த 19 பேர் காங்கேசன்துறை ஊடக பயணம் செய்ய தயாரான போது இலங்கை சுங்க திணைக்கள அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். காங்கேசன்துறை துறைமுகத்தின் ஊடாக இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கு புறப்பட தயாராக இருந்த 19 பயணிகளையும் சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். விசாரணைகளின் அடிப்படையில் இவர்கள் தங்கத்தை நூதனமான முறையில் மறைத்து வைத்து கடத்த முயன்றது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள 19 சந்தேக நபர்களையும் ஸ்கானிக் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல சுங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் இந்திய நாட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை சுங்க திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இறுதி யுத்தத்தில் பெற்றோரால் இலங்கை இராணுவத்திடம் உயிருடன் கையளிக்கப்பட்ட 29 சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என அவர்களது உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நேற்று யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இலங்கையில் தமிழர்கள் வயது பாலின வேறுபாடின்றி காலத்துக்கு காலம் காணாமலாக்கப்படுவது சாதாரணமாகிவிட்டதாகவும் கடத்தப்பட்டவர்களின் நிலை குறித்து அரசு பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நுவரெலியா கிரகரிவாவியின் நீர் ரசாயன கழிவுகளால் மாசடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாவியின் நீரை குடிநீராக பயன்படுத்த வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீரின் தரம் தொடர்பில் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி கிரகரிவாவியின் நீரை அருந்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேபாளம் மற்றும் சீனாவின் திபெத் எல்லை பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பல கிராமங்கள், பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. போடகோசி ஆற்றில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கினால் நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் வீடுகள், பாலங்கள் மற்றும் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளன. மன்னார் அடமன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விடத்தல் தீவு 10ஆம் பிரிவின் கிளை வீதி ஒன்றில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் டிராக்டர் மோதி பலத்த காயமடைந்த சிறுமி ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார்.
விடத்தல் தீவு பகுதியைச் சேர்ந்த 7 வயதுடைய சிறுமியே இந்த சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விபத்தில் ஏற்படுத்திய 32 வயதுடைய டிரெக்டரின் சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அடம்பன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடமை நேரங்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கும் புகையிரத சேவை தொடர்பான முக்கிய தகவல்களை இணையத்தில் பகிர்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.